கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா? ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்களா? இன்றைக்கி பொழுது எப்படி கடத்த போகிறேன், இன்றைக்கி எதை நான் சமாளிக்க போகிறேன், ஒன்றுமே புரியல அப்படிங்கிற குழம்பி போய் தவித்து வேதனையோடு நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தர் இன்றைக்கி உங்களுக்கு உங்களை வாழ வைக்கிற உயிருள்ள வார்த்தை ஒன்று சொல்கிறாரு. அது என்ன வார்த்தை தெரியுமா? சங்கீதம் 34:17 நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுகிறார். நீதிமான்கள் கூப்பிடும்போது அவர் எல்லா உபத்திரங்களுக்கும் விலக்கி அவர் என்ன செய்வாரா? நீங்களாக்கி விடுவிப்பாராம். எத்தனை உபத்திரங்கள்! பலவீனம் என்கிற உபத்திரங்கள், கடன் பிரச்சனை என்கிற உபத்திரங்கள், பிரிவினை என்கிற உபத்திரங்கள், சமான குலச்சல் என்கிற உபத்திரங்கள், நிந்தை என்கிற உபத்திரங்கள், இப்படி பலவிதமான உபத்திரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் எல்லா உபத்திரங்களும் உங்களை நீங்களாக்கி உங்களை விடுவிக்கிறதுக்கு என் தேவன் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால் பயப்படாதீங்க. எத்தனை உபத்திரம் வரட்டும், எத்தனை போராட்டம் வரட்டும், எத்தனை நிந்த வரட்டும், ஒன்றும் கவலைப்படாதீங்க. இயேசுவின் ரத்தத்தால் நீங்கள் நீதிமானா மாறி இருக்கிறீங்க. ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை நீதிமானா மாற்றிருக்கிறார். பயப்படாதீங்க. வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்த போறாரு. அல்லேலூயா. அதனால் பயப்படாதீர்கள். அவர் எல்லா உபத்திரங்களுக்கு நீங்களாக்கி விடுவித்து உங்களை காக்க போறார். இன்னைக்கு எல்லாத்துக்கும் ஒரு விடுதலை. எந்தெந்த உபத்திரத்துக்கு கலங்கிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு உங்கள் உபத்திரம் இன்னைக்கு விலகுது. உங்கள் உபத்திரம் என்ன செய்யுது? விலகுது. எந்திரிங்க, கம்பீரம் எந்திரிங்க, உற்சாகமாக எந்திரிங்க. அப்படியே நல்ல தேவனை மகிமைப்படுத்துங்க, நல்லா ஆடுங்க, நல்லா துதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உங்கள் உபத்திரம் ஆட்டோமேட்டிக்காக மாறுது. அல்லேலூயா. துதித்து பாருங்கள், அவரை மகிமைப்படுத்தி பாருங்கள். இங்கே இருங்களேன், யூதன் என்றுமில்லை, கிரேக்கர் என்றுமில்லை, அவரை ஆராதிக்கிற, அவரை தொழுது கொள்கிற யாவருக்கும் என் தகப்பன் இயேசுவானவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறார். அதுக்கு தான் அவரை துதிக்கணும், அதுக்கு தான் அவரை ஆராதிக்கணும். நீங்கள் துதிப்பாட்டை பாடி பாருங்களேன், ஆராதனை பாட்டை பாடி பாருங்கள், உங்களுக்கு ஐஸ்வர்ய சம்பன்னராக என் தகப்பன் இயேசு மாறிடுவாருங்க. ஏன் கலங்குறீங்க? ஏன் வேதனைப்படுறீங்க? ஏன் நெருக்கப்படுறீங்க? நாளைக்கு எப்படி சமாளிப்பேன், நாளைக்கு இந்த பிரச்சனை எப்படி சமாளிப்பேன்? கலங்காதீங்க. மழை போல பிரச்சனை வந்தாலும் பனி போல உருவ வைக்கிற கர்த்தர் உங்களோடு இருக்காருங்க. வானத்தை பூமி உண்டாக்குன கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. சரிம்மா உங்களுக்கு? நீங்கள் தனி ஆள் கிடையாதுங்க. அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோட இருக்கிறார். எரேமியா 20 சொல்லப்பட்டிருக்கு, 10-11 அவர் பயங்கரமான பராக்கிரமசாலி உங்களோட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலி என்னோடு இருக்கிறார். ஆகையால் துன்பப்படுத்துவர்கள் மேற்கொள்ளும் இடறுவார்கள், தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்பட்டு போவார்கள். மறக்கப்படாத நித்திய இலட்சி அவருக்கு உண்டாவதாக. ஆனாலும் நீதிமானை சோதித்தறிந்து உள்ளிதிரிகளின் சேனைகளை பார்க்கிற சேனைகளின் கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு சரி கட்டுகிறது என் கண்கள் காண்பாங்க. அப்புறம் இப்படி கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். தைரியமாக இருங்க. எல்லா உபத்திரம் உங்களுக்கு மாறுது. உங்களுக்கு நான் செபிக்கிறேன். தகப்பனை இயேசப்பா நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிங்கப்பா. எத்தனை உபத்திரங்கள், எத்தனை வேதனைகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை நெருக்கங்கள், எல்லாவற்றையும் சமாளித்து உங்களுடைய பிள்ளைகள் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த பிரச்சனையை தாண்டுவதற்கு மான்காலை கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு நன்றியப்பா. இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆஸ்வதி பருக பண்ணுங்கள். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனுக்கு மகிமை.